ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நேற்று பார்த்த பாடத்தில் கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் 3 லைட். அதில் நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேடோஸ் பற்றி பார்த்தோம், ஷேடோஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்லிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். An eclipse is an incident when any astronomical object is partially or fully obscured due to the placement of another astronomical object in the presence of light. அப்படின்னா என்னப்பா? எக்லிப்ஸ்னா என்னன்னா, எக்லிப்ஸ்க்கு என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிரகணம். எக்லிப்ஸ். எக்லிப்ஸ்னா என்ன? கிரகணம். ஆமா, கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல சோலார் எக்லிப்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் லூனார் எக்லிப்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க எக்லிப்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க பாரு. வென் எனி அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட். அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட்னா என்ன? சன்னு, மூணு, எர்த்து, ஸ்டார்ஸ், இதெல்லாமே அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட இன்னொரு அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட் லைட் சோர்ஸ்ல இருந்து தடுத்துச்சுன்னா then it will form an eclipse. ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைட்ல எர்த் இருக்கு, சென்டர்ல மூணு இருக்கு, ரைட் சைட்ல சன் இருக்கு. சன் தானே லைட் சோர்ஸ். சரி, இந்த சன் லைட் சோர்ஸ் டைரக்டா எர்த்துக்கு வந்தா டே நைட் வரும். டே வருமா? சரி, அப்படி வரும்போது நடுவுல மூணு இருக்கு இல்லையா? மூணு இருந்துச்சுன்னா என்ன வரும்? மூணுடைய ஷேடோ எர்த்துல படுமா? then it is called eclipse. அதத்தான் அவங்க சொல்றாங்க. மூணுமே என்ன? அது அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட். சன்னு, மூணு, எர்த்து. இது மாதிரி எதுல வேணாலும் எக்லிப்ஸ் வரலாம். நம்ம எர்த்துல மட்டும் வரணும். எர்த்து நம்ம பாக்குறது இருக்கிற இடம், அதனால நமக்கு தெரியுது. எர்த்துக்கு பதிலா வேற ஒரு பிளானட்ல கூட ஷேடோ விழும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேடோ விழுந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டா? அததான் சொல்றாங்க பாருங்க. An eclipse is an incident when any astronomical object is partially or fully obscured due to the placement of another astronomical object in presence of light. வெளிச்சம் வரும்போது, நைட்ல வராது இல்லையா? பகல்ல தான் வரும். Thus, solar and lunar eclipses are occurring that are due to property of light known as rectilinear propagation of light. Rectilinear propagation என்ன சொன்னோம் நம்மப்பா? Straight line passing of light in straight line தானே? அதானே அதனுடைய ப்ராப்பர்ட்டி. சரி, சோலார் அப்படின்னா சன் எக்லிப்ஸ். லூனார் அப்படின்னா மூன் எக்லிப்ஸ். புரியுதா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாரு, சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ்ல எப்படி இருக்கும்னு பாரு. இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும். this is the sun, then here this is moon, small one is moon, and this is earth. ஓகேவா? இது sun, moon, earth. மூன் in between sun and earth வந்துச்சுன்னா then it is called solar eclipse. இப்ப பாப்போமா? solar eclipse occurs when the moon arrives between the sun and the earth. அதான் நான் இப்ப சொன்னதுதான். மூன் சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல வந்துச்சுன்னா then it is called solar eclipse. என்னது? அதுக்கு தமிழ்ல என்ன? சூரிய கிரகணம். சூரிய கிரகணம். எஸ். ஓகேவா? the shadow of the moon appears on the earth at A as shown in picture. இதுதான் ஷேடோ. இந்த மூணுடைய ஷேடோ இந்த இடத்துல விழும். அதுதான் அவ்வளவு பெரிய ஷேடோ விழும். ஓகேவா? Hence, those who are at the region A are unable to see the sun. கரெக்ட் தானே? இங்க ஷேடோ விழுறதுனால, மூணுடைய ஷேடோ விழுறதுனால சன்னை பார்க்க முடியுமா? அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? Hence,
Those who are at a region A are unable to see the sun instantly. This is solar eclipse. இதுதான் solar eclipse region. சரியா? But those who are at the region B and C, பாரு இந்த ஏரியா B and C. Those who are at the region B and C, இந்த இடத்துலயும் they can see partially. They can see the sun partially. பாதி சன் தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் பார்ட் மட்டும் தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் பார்ட் மட்டும் தெரியுமா? So that is called partial eclipse. A வந்து full eclipse, B and C partial eclipse. ஓகேவா? சரி. Now we will see this. What is lunar eclipse? Lunar eclipse பாரு அதனுடைய opposite. Now earth is coming in between sun and moon. எர்த் எங்க வருது? மிடில்ல வந்தது. மிடில்ல வந்தா அதுக்கு பேர் என்ன? லூனார் எக்லிப்ஸ். மூன் மிடில்ல வந்தா அது சோலார் எக்லிப்ஸ். எர்த் மிடில்ல வந்தா அது லூனார் எக்லிப்ஸ். பாரு, லூனார் எக்லிப்ஸ் occurs when the earth E comes between the sun and the moon. The earth prevents light coming from sun and makes shadow on the moon. This is called lunar eclipse. Sometimes மூணே தெரியாது. மூணே தெரியாது நைட்ல. ஓகேவா? மூணே தெரியாது. உடனே நம்ம அது என்ன நோ மூன் டே அமாவாசைன்னு நினைச்சிக்க கூடாது. அமாவாசையில தானே மூன் தெரியாது. அமாவாசை இல்லாத நாளும் இது மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு லூனார் எக்லிப்ஸ். அதுக்கு பேரு லூனார் எக்லிப்ஸ். புரியுதா? ரைட். Now you can try this with the shadow. Game இது நம்ம ஷேடோ வச்சு விளையாண்டு பார்க்கலாம். ஓகே. Now we have an activity. Surface property of image. Clear-ஆ blurred-ஆ? கிளியர்னா தெரியும். blurred-னா கலங்கலா இருக்கிறது, மங்கலா இருக்கிறது. கிளாஸ் எப்படி தெரியும்? கிளியர். மெட்டல் ஷீட் blurred. அலுமினியம் ஃபாயில் blurred. அலுமினியம் ஃபாயில் பல அலுமினியம் ஷீட் இருக்கு இல்லையா? ஒண்ணு வேண்டாம், இந்த ஸ்வீட் டப்பா மேல போட்டிருக்காங்கல்ல அது அலுமினியம் ஃபாயில். அது எப்படி இருக்கும்? blurred-ஆ இருக்குமா? அப்புறம் ஒயிட் பேப்பர், அதுவும் blurred. சரியா? இது தவிர மற்றது எல்லாமே blurred தான். சரி, அடுத்தது என்ன? Plane mirror and reflection. Plane mirror, not plane. Plane என்ன? சமமா இருக்கிறது. Plane mirror and reflection. A polished or smooth surface like glass which forms image by reflection is known as mirror. Correct தானே? A plane mirror is a mirror with a flat reflective surface. A plane mirror makes an image of an object in front of it. கரெக்ட் தானே? பிளேனா இருக்கிறது என்ன பண்ணுவோம்? கண்ணாடி மாதிரி தெரியுதுன்னு சொல்றோம். கிரானைட்லாம் பார்த்துருக்கேன். இதே எடுத்துக்குவே, டேப்லெட்டோட கிளாஸ் தானே அது. அது என்ன? அது கண்ணாடி மாதிரி தான் தெரியுது. அதான் சொல்றாங்க. If the surface is so clear, so smooth, then it acts as a mirror. Okay. The mirror is upright. இங்க பாரு. The mirror is upright. The image and the objects are same size. The image is virtual. இப்போ இங்க நிக்கிறான்னா இவனு இங்க நிக்கிற மாதிரி தானே அர்த்தம். இப்போ இது மிரர். பாரு, the image is laterally inverted. The boy's left hand is his image right hand. கரெக்ட் தானே? உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு இங்க ரைட் ஹேண்டா தெரியும். We can determine the position of an object image by drawing light rays. இங்க பாரு, இங்க 3 இப்படி இருக்குல்ல, இங்க பாரு ரிவர்ஸ்ல தெரியுது. This is called mirror image. This is called mirror image. பாரு, இந்த distance சேமா தெரியுமா? சேமா தான் தெரியும். The distance of the object from the mirror is equal to the distance of the image from the mirror. A is equal to B. Okay va? Right now
இங்க பார், the ray of the light AO இங்கிருந்து போகுது இல்ல, from the boy's head strike the mirror at point O. AO is called incident ray. Correct தானே? இது incident ray. The incident ray makes an angle of incidence I with the perpendicular line ON. இந்த மிரர் இமேஜுக்கு 90 டிகிரிஸ் இருந்தா அதுக்கு பேர் என்ன? நார்மல். இது பேர் பெர்பெண்டிகுலர் லைன் தானே? ரைட். The ray OA strikes the surface and is reflected as OE. Correct. OE is called reflected ray. இது வந்து incident ray, இது reflected ray. The ray makes an angle of reflection R with normal. The line ON perpendicular to the surface is known as normal. இது நமக்கு தெரிஞ்சுதான். Right. Now optical fiber. என்னது? ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா என்ன? லைட் வந்து கண்ணாடி வழியா பாஸ் பண்ணுவாங்க. சிக்னல் ஃபாஸ்டா போகுது இல்லையா, லைட்டோடைய டிரான்ஸ்மிட்டிங் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கு இல்லையா, அதனால அதை வந்து சிக்னல் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது எப்படி வளைஞ்செல்லாம் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு தனி டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி. ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் a device that works on a principle of total internal reflection. Total internal reflection என்னப்பா? உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி லைட் அனுப்பிச்சா அப்படியே போய் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஆமா, கிராஸா ரிஃப்ளெக்ட் அடிச்சா தான் போகும். அது நேராக அடிச்சா போக வழி இல்லைல்ல, அதனால இப்படி 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 போகிறதுக்கு இந்த இதில் போகிற ஒரு டெக்னிக்கு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பை விச் லைட் சிக்னல்ஸ், அதாவது ஹியூஜ் டேட்டா can be transmitted from one place to another place with a negotiable loss of energy in a very short term. It consists of cable having one or more thin flexible fibers with a glass core through which light signals can be spent. Glass core na glass தான் உள்ள வந்து வச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட் எப்படி பாஸ் பண்றாங்க? You have copper wire. You have copper or iron or aluminum or something like that. But here glass is made. Another glass. This is not wire. This is a glass fiber. ஓகேவா? கிளாஸ் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அந்த டெக்னிக் தான் இங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? when light ray is incidence at one end of the core of the optical fiber, it suffers total internal reflection in many places inside the fiber and emerges at the other end with negligible loss of energy. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஆப்டிக்கல் ஃபைபர் தானே, கண்ணாடி இழை தானே இது ஃபைபர். இரும்பு காப்பர்லாம் இல்லாமல், கரண்ட் போகிற மாதிரி இல்லாமல் இந்த இலையில ஒரு லைட் ஒரு எண்டில் வந்து பாஸ் பண்ணால் உள்ள நிறைய இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து அதர் எண்டில் வந்து வெளியே வரும். அதை தான் சொல்கிறாங்க வித் நெக்லிஜிபிள் லாஸ். நெக்லிஜிபிள் லாஸ்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ஓகேவா? The data or information in the form of pulses of light can be sent through bundles of optical fibers. Optical fibers have become very important in high-speed communication such as cable TV and high-speed broadband services. Fiber optic cables are able to carry more signals than traditional copper cable telephone lines. Copper டெலிஃபோன் லைன்லாம் காப்பர் தான் இருக்கு. ஓகேவா? ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்புட் சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் லைட் ரே ட்ராப்டு. இந்த ட்ராப்டுன்னா பிடிச்சிட்டது, மாட்டிக்கிட்டது. என்ன பண்ண, இங்கே இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நிறைய ஆகி இங்கே வந்து சேரும். ரிசீவர் எலக்ட்ரிக்கல் அவுட்புட் சிக்னல். இது இப்படி இருக்கிறது தான் உனக்கு த்ரூண்டு இருக்கிறது தான் இப்படி காட்டுறாங்க. ஓகே?
ஓகேவா? காமிச்சிருக்காங்க. நமக்கு இப்போ இன்டர்நெட் எப்படிதான் வருது? ஃபைபர் லைன்ல தான் வருது இந்த இன்டர்நெட். ஆமா. இந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஒயர், சி தட் எல்லோ ஒயர், இந்த லைன் போகுது இல்ல, தட் இஸ் ஆப்டிக்கல் லைன் தான். இந்த லைன் தான் போகுது. அதனால தான் ஃபாஸ்ட். சரி. ரியல் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ்னா என்ன, வெர்ச்சுவல் இமேஜ் என்ன? ரியல்னா என்ன? நம்ம தான் ரியல். கண்ணாடியில பாக்குறது ஒரிஜினலா? தட் இஸ் வெர்ச்சுவல். வெர்ச்சுவல். VIRTUAL. கற்பனை. பிம்பம். தமிழ்ல பிம்பம். 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 We have seen images being formed in a pinhole camera and a mirror. Can we see what is different in both of these images? Firstly, the image of the pinhole camera was formed on the screen, while the image made by the mirror is not obtained on the screen. First, pinhole camera ல வர்றது ஒரு பேப்பர்ல வந்து நம்ம கொண்டு வரோம். ஆனா மிரர்ல பாக்குறது அது மாதிரி பண்றோமா? டைரக்டா அப்படியே பார்க்கிறோம். The images that are obtained on the screen are called the real image, and that which cannot be obtained on the screen is called virtual image. Also notice that the image on pinhole camera was upside down. Correct தானே? While the mirror image was upright. மிரர்ல பார்த்தா உனக்கு தலைக்கீழ தெரியுதா? தெரியாது, நேராவே தான் தெரியும். ஆனா பின்ஹோல் கேமரால பார்க்குற இமேஜ் எப்படி இருக்கும்? அப்சைட் டவுன். அப்சைட் டவுன் தான், தலைக்கீழ தான் இருக்கும். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இன் ஏ பிளேன் மிரர். பிளேன் மிரர்னா கண்ணாடியில பார்க்குற இமேஜ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? இமேஜ் ஃபார்ம்டு இன் ஏ பிளேன் மிரர் இஸ் அப்ரைட். ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். Image formed in the plane mirror is virtual. The image is of the same size of the object. நீ எவ்வளவு உயரம் இருக்கிறியோ அதே தானே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரைட். The distance of the image from the plane mirror is equal to the distance of the object from the mirror. கரெக்ட் தானே? எவ்வளவு தூரம் நீ தள்ளி நிக்கிறியோ அவ்வளவு தூரம் பின்னாடி இருக்கிற மாதிரி அது காமிக்கும். இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரைட் வந்து லெஃப்டா தெரியும், லெஃப்ட் வந்து ரைட்டா தெரியும். கரெக்டா? அடுத்தது ஆக்டிவிட்டி. There are 8 letters in the word Einstein. ஐன்ஸ்டீன்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். ஐன்ஸ்டீன் இஸ் a scientist. அது தெரியுமா தெரியாதா? என்னப்பா? This is Einstein. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டதில்ல? ஐன்ஸ்டீன்? நோ. ஐன்ஸ்டீன் இஸ் a scientist. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரியா? சரி. Write the word in front of the plane mirror shown in diagram. இப்படி எழுதணும். அவருடைய நேம் இப்படி எழுதணும், ஐன்ஸ்டீன் அப்படின்னு எழுதணும். மிரர்ல எப்படி வருதுன்னு நீ பார்க்கணும். மிரர்ல எப்படி வருது, மிரர்ல எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? நீ ஒரு இது எடுத்துக்கோ, பேப்பர் எடுத்துக்கோ. பேப்பர்ல இது மாதிரி எழுது, ஐன்ஸ்டீன் அப்படின்னு எழுது. அப்புறம் கீழே உன்னுடைய பேரும் எழுது, யாழினி அப்படின்னு எழுது. மிரர் வச்சு பாரு, எப்படி வருதுன்னு பாரு. பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும். கரெக்டா? சரி. அதுல வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ரைட் டவுன் தீஸ் லெட்டர்ஸ் அண்ட் அப்பியர் இன் த மிரர். ஹவு மெனி ஆஃப் தீஸ் லெட்டர்ஸ் அப்பியர் டு பி டிஃப்ரெண்ட் when the word is reflected. எந்தெந்த லெட்டர் வந்து டிஃப்ரெண்டா தெரியும், எந்தெந்த லெட்டர் சேமா தெரியும்? நீயே சொல்லு. ITI TI அதுதான் சேமா தெரியும், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்டா தான் தெரியும். மிரர் இமேஜ் போட்டு பார்த்தா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ரைட் டவுன் தி லெட்டர் தட் அப்பியர் டு பி தி சேம். அவ்வளவுதான் ஆக்டிவிட்டி. Now லைட் சோர்ஸ் எங்கெங்க வரும்? ஆர்டிஃபிஷியல். இது நேச்சுரல், இது ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் ரைட்ங்கிறது சன்னு, ஆர்டிஃபிஷியல் ரைட்ங்கிறது இது.
அப்புறம் லைட் ரே, ஆப்ஜெக்ட், விஷன். ஜெண்டா விஷன் பார்வை. பாவை. ஓகே. லைட் இந்த பக்கம் அடிக்குது, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்? இதனுடைய நிழல் இங்க விழும். லைட் தெரியாதுல்ல, பிளாக்கா தான் இருக்கும். ரைட்டு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் என்னென்ன சொல்றாங்க பாரு. இது வரைக்கும் படிச்சதுன்னா ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் அப்படின்னு என்னப்பா? ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணோம். அடுத்தது என்ன? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன போட்டிருக்காங்க? பின்ஹோல் கேமரால வந்துச்சுன்னா தலைகீழ தெரியும். ரியல் இமேஜ், இதுக்கு பேரு ரியல் இமேஜ். ஸ்கிரீன்ல பிடிக்கிற இமேஜ் ரியல் இமேஜ், மிரர்ல பிடிக்கிற இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜ். மிரர்ல பிடிக்கிறது வெர்ச்சுவல் இமேஜ், ஸ்கிரீன்ல பிடிக்கிறது ரியல் இமேஜ். சரி, அடுத்தது என்னது? லைட்டுடைய வெலாசிட்டி எவ்வளவு? ஸ்பீடு 3 lakh kilometer per என்ன 1 10 100 போடு. 1 10 100 1000 10,000 அப்புறம் 10,000 lakh 3 lakh kilometer per second. அப்படிங்கிறதுக்குள்ள 3 lakh kilometers போயிடும். இங்க இருந்து சேலம் எத்தனை கிலோமீட்டர்? ஒன்லி 200. இது 3 lakh. பயங்கர தூரம். சரி, அடுத்தது என்ன? இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஷேடோ. சரி, ஷேடோக்கு அப்புறம் இங்க என்ன? சிந்தசிஸ் ஆஃப் கலர். கலர் வித்யா. இது வித்யா என்ன சொல்லல உங்களுக்கு. இந்த கலர்ல 7 கலர்ஸ் இருக்கு. அடுத்தது என்னது? சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ். மூன் மிடில் இருந்தா சோலார், எர்த் மிடில் இருந்தா லூனார். நீ பிக்சர் போடும்போது எர்த் கொஞ்சம் பெருசா போடணும், மூன் சின்னதா போடணும். அதே மாதிரி லூனார் போடும்போது எர்த் மிடில்ல போட்டு பெருசா போடணும், மூன் வந்து சின்னதா போடணும். புரியுதா? சன்னில் இருந்து இந்த மாதிரி கோடு போட்டு காமிக்கணும் நமக்கு. சரியா? இதனுடைய டான்ஜென்ட்ல கோடு போட்டு காமிக்கணும். மேஜர் அண்ட் இமேஜ். மிரர் இமேஜ் பா, மேஜர்ல மிரர் இமேஜ். See, this is real image, this is virtual image. This is real இது image. பின்ஹோல் கேமரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரியல் இமேஜ். இது மிரர்ல இருந்தா அது வெர்ச்சுவல் இமேஜ். சரியா? சரி, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன? both the incident angle incident angle and reflected angle are same. கரெக்டா? correct. இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்புறம் நார்மல்னா என்ன? 90 degrees ஆஃப் த பிளேன் மிரர். இது பிளேன் மிரர். 90 degrees இது இருக்கு இல்லையா? இது இது 90 degree நார்மல். இத நார்மல்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து என்னது? ரிஃப்ளெக்டிங் பிளேன் போட்டாங்க. இது மாதிரி போட்டா phi, இதுக்கு பேர் phiன்னு பேரு. 0 போட்டு டேஷ் போட்டா phi. அது ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல் மாதிரி போடுறாங்கல்ல, இப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? We have color. What is color? Color of sunlight. Color of sunlight. Light is a form of energy. In the form of light is a form of energy in the form of wave that simulates that retina to our eyes. Visible light is a spectrum of number of waves with different wavelengths range from 400 mm to 700 mm. Then 1 mm equal to 10 to the power of 9 minus 9. 10 minus 9 meter. 10 power minus 9 meter. ஓகேவா? ரொம்ப ஸ்மால். நானோ என்னம்ங்கிறது நானோமீட்டர். என்னங்கிறது நானோ நானோமீட்டர். என்எம். எம்எம்னா மில்லிமீட்டர் சொல்றோம்ல, கேஎம்னா கிலோமீட்டர் சொல்றோம்ல, என்எம்னா நானோமீட்டர். நானோமீட்டர்னா வெரி ஸ்மால். கிலோமீட்டர் ரொம்ப பெருசு. சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு சின்னது மில்லிமீட்டர் எம்எம். சென்டிமீட்டர் இவ்வளவு பெருசு. 1 mmங்கிறது இன்னும் சின்னது.
அதுல 10⁹ ரொம்ப சின்னதா வந்துச்சுன்னா அதுதான் வந்து நானோமீட்டர். நானோமீட்டர். ஓகேவா? ஃபார் 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 1/10 மீட்டர், 1/10⁹ மீட்டர்னு சொல்றான். ரொம்ப சின்னது. சரியா? ஒரு லைட்ல இத்தனை ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? கலர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதத்துல வந்து சேரும். பட் எல்லா கலரும் சேர்ந்து நமக்கு ஒயிட்டா தான் தெரியும். எல்லா கலரும் சேர்ந்து நமக்கு ஒயிட்டா தான் தெரியும். சரியா? அதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். யூசிங் திஸ் பிரிசம். தெரிஞ்சிருந்தா இந்த பிரிசம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். பார்க்கலாம். இங்க பாரு. Visible light is a spectrum of a number of waves of different wavelength இருக்குது. அதுக்கு பார்த்தலாமா? The band of visible light is Vidjar. The band of visible light is Vidjar. Vidjarங்கிறது என்னன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். The violet, indigo, blue, green, yellow, orange, red. இந்த என்னென்ன கலர்ஸ் இருக்கு ஒரு சன்லைட்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வேர்டு சொல்றாங்க. விப் கியார், விப் கியார் அல்லது ஜியார்னு வச்சுக்கோ. விப் ஜியார். வி வயலட், ஐ இண்டிகோ, பி ப்ளூ, ஜி கிரீன், ஒய் yellow, ஓ ஆரஞ்ச், ஆர் ரெட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த வேர்டை ஷார்ட்டா சொல்றாங்க. சரியா? வயலட் கலர் ஹேர் ஷார்ட்டர் வேவ்லென்த் and red has longer wavelength. அப்படின்னா என்ன அர்த்தம்? violet வந்து சின்னதா இருக்கும், shorter wavelength. red வந்து கொஞ்சம் அகலமா தெரியும் இதுல பொறுத்த வரைக்கும். சரியா? When light ray of particular wavelength strikes the retina of our eye, our brain perceives the special color. When all colors of the visible light strikes the retina of our eye at the same time, our brain perceives white. அதாவது இப்ப இது இந்த கலரா இருக்கு அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரீன் பார்க்குறோம். அது கிரீனா இருக்குன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதுல இருந்து வர்ற வேவ் லென்த் இருக்கு இல்லையா, இந்த வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அந்த வேவ் லென்த்தை நம்ம மூளை வந்து ரிசீவ் பண்ணுது. கண்ணில் பார்க்குறோம்ல, ரெட்டினா, கண்ணில் தான் இருக்கு ரெட்டினா. கண்ணில் பார்த்து அது பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் அதை பார்த்துட்டு அந்த வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணும். வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணிட்டு ஓஹோ இது கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்லும் நமக்கு. தட் இஸ் வை யூ ஆர் ஐடென்டிஃபைங் இட் இஸ் கிரீன். புரியுதா? அதே மாதிரி தான் யூ ஆர் சீயிங், அதை பார்த்த உடனே சொல்றோம் ரெட்டுன்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? அதனுடைய வேவ் லென்த் வெரி பிக். அது பிரெயின் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அது ஐ வழியா போய், ஐ இன்புட் தானே, பிரெயின் ரெட்டினாக்கு போய் அங்கிருந்து பிரெயின் போய் பிரெயின் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே திஸ் இஸ் ஒன் கலர் அண்ட் வி நோ தட் நேம் ஆஃப் த கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டுன்னு நம்ம வாய் சொல்லுது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கு. யூ சி, எல்லா கலரும் ஒட்டா வந்துச்சுன்னா அது ஒயிட் ஆயிடும். எல்லா கலரும் ஒன்னா ரிசீவ் பண்ணிச்சுன்னா, பிரெயின் வந்து ஒன்னா ரிசீவ் பண்ணிச்சுன்னா அதை வந்து ஒயிட்னு சொல்லிடும். ஓகேவா? திஸ் ஷோஸ் தட் இட் இஸ் நாட் த கலர் அட் ஆல், பட் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் ஆஃப் த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? அதனால தான் நம்ம சன்லைட்ல பார்க்கும்போது ஒயிட்டா தெரியுது. சரியா? If all the wavelength colors of the visible light spectrum gives appearance of the white, similarly the observance of all other wavelengths of the visible light will lead appearance of black. சரி, what is prism? prism என்ன? முக்கோண கண்ணாடி. நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிறப்பிரிகை. இது பேரு நிறப்பிரிகை பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி. அது பேரு முப்பட்டை கண்ணாடி. அது முப்பட்டை கண்ணாடி. இந்த மாதிரி இருக்கும் பாரு. இங்க இருந்த பாரு, ஒண்ணு இல்லை, இது ஒரு கண்ணாடி தான். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், சாலிட் கிளாஸ். இந்த பக்கம் நம்ம லைட் அனுப்பிச்சா
இந்த ப்ரிஸம் வழியா வெளியே போய் 6-7 கலர்ஸ் தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காணுது. ஓகே, அதுக்கு தான் இது பாரு. A prism is an object made up of a transparent material like glass or plastic that has at least 2 flat surfaces. இங்க ஒரு flat surface, இங்க ஒரு flat surface. That from an acute angle less than 90 degrees. இது less than 90 degrees தான் இருக்கு. இந்த ஆங்கிள் பாரு, இந்த ஆங்கிள் less than 90 degrees தானே. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாவே அதுக்கு பேரு பிரிசம்னு பேரு. சரியா? சரி, பிரிசமோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இல்லை, இதை பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் இங்கே பாரு. ஆம்புலன்ஸ், கார் எல்லாத்துலேயும் நீ பார்க்கணும். வண்டியில் உட்காரும் போதே பார்த்தா தெரியும். Why is the word ambulance written backwards in the ambulance vehicle? ஆம்புலன்ஸ் வெஹிக்கிளில் எப்பயுமே ரிவர்ஸில் தான் எழுதியிருப்பாங்க. ஏன்? மிரர் இமேஜில் தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா சப்போஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க மிரரை பார்த்தா அவங்களுக்கு நேராக தெரியும். தெரியும். அதனால தான் இதில் எப்பயுமே ரிவர்ஸில் தான் எழுதுவாங்க. ஓகே, திஸ் இஸ் டியூ டு த lateral inversion, the phenomenon due to which the left side of the object appears to be right side of the object. It is in its image in a reflecting medium so that drivers see the word in the right way around the rear way mirror. இந்த பக்கம் வண்டி வரும்போது கண்ணாடியில் பார்த்தா நேரா தெரியும். எப்படி தெரியும்? நேரா தெரியும். அதனால தான் வந்து ஆம்புலன்ஸில் எப்பயுமே ரிவர்ஸில் எழுதுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு ஆக்டிவிட்டி. We have seen that white light is made up of different colors and we can split white light. Is it possible to do the reverse? That is, can you get white color by mixing colors? Try this activity. பண்ணி பாருங்க. You need oil paste and white paper. Take different oil pastel colors. Choose colors which are exactly seen in the rainbow. Apply colors over each other on the white paper. Did you get the white color? வருதாங்கிறத பார்க்கணும். ரெயின்போல என்னென்ன கலர் இருக்கு? இந்த கலர்ஸ் தான் இருக்கு. இந்த கலர்ஸ் தான் இருக்கு. ரெயின்போ எப்படி வருது? ரெயின்போ எப்படி வருது? மழை வரும்போது வருது. எப்படி அது வருதுன்னா யூசிங் திஸ் கான்செப்ட் தான். ஓகேவா? வாட்டர் டிராப்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் வாட்டர் டிராப்ஸ். வாட்டர் டிராப்ஸ் எப்படி பார்க்கும்? இந்த இப்படிதான் பார்க்கும். இப்படிதான் பார்க்கும். ஸோ மெனி டிராப்லெட்ஸ் வில் ஃபார்ம் பிரிசம். இது மாதிரி பிரிசம் ஃபார்ம் பண்ணும். இது மாதிரி பிரிசம் ஃபார்ம் பண்றதுனால தான் நமக்கு ஒயிட் லைட் வந்து இந்த பக்கம் வரும்போது ரெயின்போவா உனக்கு தெரியுது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் திங்ஸ். சரி, அடுத்தது என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் த இமேஜஸ் ஃபார்ம்டு இன் பின்ஹோல் கேமரா அண்ட் பிளெயின் மிரர். பின்ஹோல் கேமரா த இமேஜ் இஸ் ரியல். இங்க இமேஜ் இஸ் வெர்ச்சுவல். கண்ணாடியில் பார்க்கறது வெர்ச்சுவல், பின்ஹோல் கேமராவில் பார்க்கறது ரிவர்ஸ். இங்க the image is inverted, அதாவது upside down. இங்க the image is erect, அதாவது சேம். அதாவது லெஃப்ட் ரைட்டா தெரியும், ரைட் லெஃப்டா தெரியும். The image may not be equal to the size of the object. இமேஜ் அதே சைஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பின்ஹோல் கேமரால the distance மூவ் பண்ண சைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ஆனா the image is equal to the size of the object. எதுல? மிரர்ல. மிரர் தூரத்தில் நின்னா அதுவும் தூரமா பின்னாடி போயிடும். பக்கத்துல நின்னா அதுவும் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கும். ரைட்? Okay, now you have an activity. What is an activity? You can see the rainbow like this. What is this? பாரு, just a கண்ணாடி. வாட்டர். பாரு, இங்க தான் ஆக்டிவிட்டி தானே, நீயே செஞ்சு பாரு. Let us make a rainbow. Let us make a rainbow. Make. You must surely have seen a rainbow in the sky. Why don't you try to make your own glass in your classroom? Place a flat but deep pan.
இது மாதிரி ஆழமான இதில் தண்ணி எடுத்துக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். சரியா? நம்ம பிளேட் மாதிரி. பிளேஸ் திஸ் பேன் வேர் தேர் இஸ் டைரக்ட் சன்லைட். சன்லைட் எங்கே வருதோ அங்கே டைரக்டாக வைக்கணும், மதியான நேரத்தில் வைக்கணும். ஓகேவா? பிளேஸ் எ பிளெயின் மிரர் இன் த பேன் ஆஸ் ஷோன் இன் த diagram so that you can see the sunlight reflected onto the ceiling or on the white wall. Next, slowly pour water into the pan. At particular level of water, you will get a beautiful rainbow color on the wall. Okay, va? If the colors are not clear, adjust the position of the mirror to bring it into the focus. This arrangement of colors is called spectrum. Spectrum என்ன? நிறப்பிரிகை. கலர்ஸ்லாம் சேர்ந்து இருக்குல்ல, அதுக்கு பேரு ஸ்பெக்ட்ரம். சரியா? ஸ்பெக்ட்ரம்னா நிறப்பிரிகை. நிறப்பிரிகை. சரி, அடுத்தது புரியுதா? இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். You have to do these activities. Next we have why danger light in vehicles are red in color. சொல்லு பார்க்கலாம். அதனுடைய வேவ் லென்த் அதிகம்னு சொன்னோமா நம்ம? ரெட்டுடைய வேவ் லென்த் அதிகம், வயலட்டுடைய வேவ் லென்த் குறைவு. என்ன இருக்கு? இதனுடைய வேவ் லென்த் வந்து கம்மி, ரெட்டோட வேவ் லென்த் வெரி ஹைன்னு சொன்னோமா நம்ம? இங்க இருக்கும் பாரு, எங்கேயோ பார்த்தோம், இந்த இடத்துல தெரியல. That is why red color is placed as a danger light. எவ்வளோ தூரம் இருந்து பார்த்தாலும் சின்னதா ரெட் கலர் இருந்துச்சுன்னா கூட தெரியும். வேற கலர் இருந்தால் அவ்வளோ கிளியரா தெரியாது. ஆனா ரெட் கலர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரியும். அதனாலதான் அந்த கலர் போடுறாங்க. சரி, இங்க பாரு. Red color is scattered at least by air molecule. Red color has the highest wavelength of all the other colors. So red color is able to travel the longest distance through air and fog. புரியுதா? ரெட் கலர் தான் வந்து அதிகமா தெரியுங்கிறதுனால அதை வந்து டேஞ்சர் லைட்டா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லோ லைட் தானே முன்னாடி போடுறோம். முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் எல்லோ லைட் ஏன் போடுறோம்? அது ரெட்டை விட கம்மி, ஆனா இட்ஸ் a குட் வேவ் லென்த். இட் இஸ் ஹேவிங் பெட்டர் வேவ் லென்த். பாரு, எல்லோ பாரு இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சும் போடுறாங்க. இந்த ரைட் சைடு சிக்னலு லெஃப்ட் சைடு சிக்னல் போட்டா லைட் எரியுதுல்ல, ரைட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போறதுக்கு திருப்பும் போது அதுவும் ஆரஞ்சு, அதுவும் ஹையர் வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் அதையும் போடுறாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஓகே இவர் வண்டியை திருப்புறாரு, நம்ம ஸ்லோ பண்ணுவோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அந்த கலர் போடுறாங்க. அதை தவிர வேற எந்த கலர் போட்டாலும் தட் இஸ் நாட் குட். தெரியாது. எஸ், அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, now these are all the activities. You see, when white light is passed through the prism as shown in figure, the colors of the rainbow emerges from the spectrum. புரியுதா? இந்த பிரிசிம்ல போடுற மாதிரி வந்துச்சுன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தெரியும், எமர்ஜ் ஆகும், வெளியே வரும். நியூட்டன்ஸ் டிஸ்க், இதுக்கு பேர் பாரு நியூட்டன்ஸ் டிஸ்க். இதுல அந்த 7 கலர்ஸையும் டிரா பண்ணிக்கோ. வேகமா சுத்தினா என்ன ஆகும்? ஒயிட்டா தெரியும். ஓகே, சயின்ஸ் இதெல்லாம். Newton suggested a process of mixing different colors to make white color by setting an arrangement as shown in figure. Newton disk, இதுக்கு பேரு நியூட்டன் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. என்னென்ன கலர் இருக்குன்னு பாரு. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட். இண்டிகோ அண்ட் வயலட் இப்படிதான் வச்சிருக்காங்க. ஓகே, அதே செட்டு இங்கேயும் இருக்கும். ஒன்று இதை போடலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். ஒன்று இருந்தால் கூட ஓகே தான். பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கலர் வருங்கிறதுக்காக நம்ம இதை போட்டுக்கிறோம். சரி, பாரு இந்த கலர்லாம் போடுவாங்க. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நியூட்டன் டிஸ்க் இஸ் a cardboard disk with 7 equal sector colored red. ஒவ்வொன்றும் ஒரே கலர்ல இருக்கணும். ரெட், yellow, orange, green, blue, indigo and violet. When the disk turned quickly, the retina receives a sensation of the spectrum simultaneously and disk appears white. அதாவது கண்ணுக்கு எப்படி அப்பியர் ஆகும்? எல்லா கலரும் ஒன்னா போகும்ல, எல்லா கலரும் ஒன்னா கண்ணுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்? அது ஒயிட் கலரா தெரியும் கண்ணு. அப்படிதான் நம்ம பார்த்தோம்.
எல்லா கலரும் ஒண்ணா போகும்போது ஒயிட் கலரா தெரியும். தெரியும். So using these days one can explain the whites is a combination of Vidyar. சரி, அடுத்த ஆக்டிவிட்டி என்ன? விட்டுட்டு You need gelatin paper of red, blue and yellow. அது ஒரு பேப்பர், gelatin பேப்பர். ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் இந்த பட்டர் பேப்பர் சொல்றேன்ல அது மாதிரி gelatin பேப்பர். இந்த மாதிரி பேப்பர், this is called gelatin பேப்பர். சரியா? ஒரு மாதிரி ஜவ் காகிதம் பேப்பர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அது. சரியா? ப்ளூ, ரெட் அண்ட் yellow. Fold each gelatin paper 3 times and look different color objects listed below through each of the folded paper. அந்த பேப்பரை மடிச்சு அது வழியா இன்னொரு கலரை பாருன்னு சொல்றாங்க. அது வழியா இன்னொரு கலரை பாருங்க. அப்சர்வ் வாட் கலர் ஈச் ஆப்ஜெக்ட் ஹேஸ். சரி, இப்போ ஒரிஜினல் கலர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னது? ப்ளூ. கலர் த்ரூ ரெட், ப்ளூ ஸ்கையை பார்த்தா என்ன கலர் வருது? இதெல்லாம் நீ எழுதணும். ஓகே, அல்லது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட நீ பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் கலர் ஷீட். டிரான்ஸ்பரண்ட் கலர் ஷீட் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல, டிரான்ஸ்பரண்ட் நார்மல் ஷீட் தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் ஷீட் தான் இருக்குது. பாலித்தீன் ஷீட்ல கலர் ஷீட்ஸ் இருக்குல்ல, அந்த கலர் ஷீட்ஸ் எடுத்துட்டு தான் ட்ரை பண்ண சொல்றாங்க. ரெட், ப்ளூ அண்ட் yellow ஷீட்ஸ். சரியா? என்னென்ன கலர் வருது அப்படிங்கறத நம்ம எழுதணும். These are all the combinations. Okay. We know that white shirt will reflect white light. And we have seen that white light consists of different colors. When we look at the white sheet through the yellow gelatin paper, we see it as a yellow color. ஒரு yellow sheet வழியா white color ஷர்ட்டை பார்த்தா என்ன கலர்ல தெரியும்? ஏன்? white is the combination of all these 7 colors தானே? ஒயிட்ங்கிறது ஒரு கலரா இருந்தா கூட white is a combination of these 7 colors. கரெக்டா? அதனால தான் yellow பார்த்தா yellowவா தெரியும், ரெட் பார்த்தா ரெட்டா தெரியும், அந்த மாதிரி தெரியும். டிஃப்ரெண்ட் கலரா பார்த்தா அந்தந்த கலரா தெரியும். From this we can say that the yellow gelatin paper did not allow any other color except yellow to pass through. Similarly, we conclude that red gelatin paper allows only red light and blue gelatin paper allows only blue light. அது மாதிரி. சரி. Synthesis of color. Synthesis of color is a method of creating color by mixing various proportion of 2 or 3 colors. Synthesis of colors என்ன? நீயே கூட போட்டிருப்ப. 2-3 கலர் போட்டா டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்ம் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் yellowவும் ப்ளூவும் சேர்ந்தா கிரீன் கலர் வரும். கலர் பேப்பர் எடுத்து போட்டு பாரு, கலர் பென்சில் எடுத்து ட்ரை பண்ணி பாரு. அது பேர் தான் சிந்தசிஸ் ஆஃப் கலர். ஓகேவா? தீஸ் டிஸ்டிங்க்ட் கலர்ஸ் ஆர் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ கால்ட் த பிரைமரி கலர்ஸ். What are all the 3 primary colors? Red, green and blue called as primary colors. ஆமா. What are all the primary colors? இந்த 3 தான். Red, green, blue. Called the primary. ஆமா. Equal proportions of 2 primary color creates the secondary color. ஒரே அளவுள்ள 2 கலர் எடுத்தீங்கன்னா அது மூணாவதா ஒரு கலர் செகண்டரி கலர் கொண்டு வரும். Magenta, cyan, yellow are called secondary colors. ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு வச்சிருக்காம பாரு. ரெட், கிரீன், ப்ளூ, ஒயிட். ரெட்டும் கிரீனும் சேர்ந்தா என்ன வரும்? சரி, கிரீனும் ப்ளூவும் சேர்ந்தா என்ன வரும்? அது ஒரு மாதிரி சியான் கலர் வரும். இது சியான் கலர். சரி, ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்தா என்ன வரும்? மேஜந்தா அல்லது பிங்க், அந்த கலர் வரும். ஓகேவா? All these 3 colors will together will give you white. Yes. சரி, அடுத்தது இங்க பாரு. செகண்டரி கலர்ஸ்லாம் சேர்த்து சியானும் பிங்க்கும் சேர்ந்தா you will get blue. அதே மாதிரி
சியானும் எல்லோவும் சேர்ந்தா you will get red. ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா you will get green. green. சரியா? எல்லாம் சேர்ந்தா எல்லாமே சேர்ந்தா it will become black. black. இதுதான் கலர் காம்பினேஷன். இதுதான் பேசிக் கலர் காம்பினேஷன். ஓகேவா? அதுதான் இங்க போட்டுருக்கான் பாரு. 1 red plus 1 blue will give you 1 magenta. 1 red plus 1 blue will give you 1 magenta or Pink. pink. மேஜந்தான்னு ஒரு கலர் இருக்கு. அதுதான் இதை ஒவ்வொன்றா கொடுத்துருக்கான். சரியா? ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் 3 primary colors will give you white. One red. 1 red plus 1 blue plus 1 green will give you white. White. அது எப்படிங்கிறது நீ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். And All should go into your eyes and correctly in the same time. சரியா?